வணக்கம் உள்ளாலா நேயர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது குக்கர் தக்காளி தொக்கு. இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம பண்ணிடலாம். இது ரொம்ப வர்சடைல் டிஷ்ஷு. இது எல்லாத்தோடையும் செட் ஆகும். இது எப்படி பண்ணணும், என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். தாளிக்க எண்ணெய், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 15, பூண்டு 10 பல், வெங்காயம் 4, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு. இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நம்ம சொன்ன முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. குக்கரில் சின்ன பேன் எடுத்துட்டு அதில் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, இந்த 12 பல் 10 பல் சொன்ன பூண்டை போட்டுட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண 4 வெங்காயத்தை அதில் சேர்த்து ஒரு ஃப்ரை பண்ணுங்க. உடனே தக்காளி சேர்த்துருங்க. இதுக்கு ரொம்ப டைமிங் நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். லைட்டாக ஆயில் இதில் கோட்டானா போகும். இதிலேயே நம்ம மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், சால்ட்டு, கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூடிடுங்க. வெயிட்டு போட்டுட்டு 4 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கர் ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அந்த வெயிட்டை எடுத்துட்டு குக்கர் நார்மல் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பு மேலே வச்சு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் மேலே எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் மேலே ஃப்ளோட் ஆகும். நம்ம எப்போ தொக்கு பண்ணாலும் அந்த ஃப்ளோட் ஆகிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களோட சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும், ரொம்ப ஈஸியான டயத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.